கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை அப்படின்னு அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. அதுக்கடுத்த வந்த தேர்தல்களில் ஒரு தேர்தலில் தோத்தாங்க, ஒரு தேர்தல் ஜெயிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்போது எங்களுக்கு போட்டியே இல்லை, நாங்கள் தான் நம்பர் 1ன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்? இல்லை கார்கே, மாண்பு முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் அவருடைய அரசியல் நகர்வை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. முதல்வர்கள் என்ன நேரத்திலுமே ஒரு அகந்தையுடனோ மமதையுடனோ சொன்னதே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா மாதிரி கண்ணுக்கட்டி தூரம் எதிரிகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மமதையோட சொல்ல வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. அதை விட இன்னொரு படி மேலே நான் போய் சொல்லுவேன், எங்களுக்கு எதிரிகள் வேண்டும் நினைக்கக்கூடிய கட்சி திமுக. எங்களுக்கு எதிரிகள் சம எதிரிகள் எங்களுக்கு வேண்டும். அதனால தான் அதிமுகவுக்கு அவைக்கு உள்ளேயே அமைச்சர்கள் சொன்னது, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க, எங்க எதிராளிகள் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்கன்னு திமுக அதிமுகவுக்கு உரிமையுடன் சொன்ன விஷயம் அது. அந்த உரிமை எப்பவுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா சொன்ன மாதிரி இப்போ இருக்குது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா 5 முனை ஆனாலும் 10 முனை ஆனாலும் எதிரி திமுகன்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது யார் நம்பர் 1. இப்போ நீங்க ஆப்போசிஷன்ல யாரு வந்தாலுமே வீழ்த்தக்கூடிய ஆள் திமுக. திமுக ஆளுங்கட்சி சார். இல்ல ஆளுங்கட்சியா இந்த முதலிடம் 2021ல கொடுத்தது சார். 26 வரைக்கும் 26 தானே யார் முதலிடம் ஆளுங்கட்சியாகவே இருக்கட்டும். ஆனா அதை ஃபிக்ஸ் பண்ற விஷயம் எங்க தெரியுமா வருது? மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, மக்களுடைய அந்த ஒரு பிரிவிலேஜ் என்னன்னா, நாம ஒவ்வொருத்தரும் டைரக்ட் பெனிஃபிஷியரிஸா இருக்கோம். இப்போ அண்ணன் புதுக்கோட்டை சீனிவாசன் ஒத்துக்கொள்வாரு, அம்மையார் ஜெயலலிதா செய்த ஒரு சில திட்டங்களால் தான் அவருடைய அந்த கட்சிக்கு உண்டான வாக்கு வங்கி அப்படி இருந்தது. இப்போ ஏன் செதஞ்சு போச்சுன்னா, கடந்த அவங்க பண்ண 4 வருஷம் ஆட்சியில அது எதுவுமே அவங்க முழுமையா செய்யல. அதனாலதான் அது செஞ்சதே தவிர மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. 4% தான் சார் ஆட்சியே போச்சு சார். 4% ஆட்சி போச்சு. இப்போ என்ன ஆச்சு? 75 எம்எல்ஏ கூட்டம் சார். 44% இருந்த ஓட் பேங்க் 18%க்கு சரியுதுன்னா அப்ப காரணம் என்ன சார்? ஜஸ்ட் இமேஜின், ஒரு பார்ட்டியோட ஓட் பேங்க் 44% இருந்துச்சு, 18% போயிருக்குன்னா அவங்க செய்யாத விஷயங்கள், அவங்க தொடராத சில விஷயங்களை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக என்ன செய்துன்னு தெரியுது. சிம்பிளா சொல்றேன், இந்த ஆன்டி இன்கம்பன்சி உங்களுக்கு இருக்காது. அதிமுக மட்டும் சொல்றீங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம எந்த ஒரு ஆட்சியும் இருக்காது நானே சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம இருக்காது. பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சி எந்த வகையில கொண்டு வராங்கிறது தான் முக்கியம். ஒரு 5 விஷயம் சொல்றேன் சார். விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இந்த 5 ஸ்கீம் மட்டும் எடுத்துங்களேன், வேற எதுவுமே நான் சொல்லல. This 5 schemes are direct benefits for the people. டைரக்டா போய் சேரக்கூடிய விஷயம். இந்த 5 ஸ்கீமை வச்சுமே ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுக நிக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் திமுக போய் சென்று சேருகிறது, ஒவ்வொரு குடும்பமும். அப்போ இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஸ்கீம் மூலமா திமுகவுடைய திராவிடியன் மாடல் கவர்னன்ஸ் என்ன பண்ணிருக்குது, முந்தைய ஆட்சியில எந்த இல்ல, இப்ப என்ன செய்து வருகிறது, இதை இவர்கள் நேரெதிராக எதிர்கொள்ள முடியாதனாலதான், அந்த பயத்தினாலதான் இவங்க பல விஷயங்களை, உண்மை சொல்ல போனா விமன் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட், இது மகளிருக்கான மேம்படுத்தக்கூடிய கவர்மெண்ட், அதுல என்ன செய்யலாம் பார்த்து அதுக்கு ஒரு இஷ்யூ கொண்டு வரது. இது எல்லாம் மக்கள் பார்த்துட்டு மக்கள் நல்லா தெரியும். நான் சொல்றேன் இல்லையா, இவங்க சொல்லக்கூடிய பொய்களும் புரட்டுகளும் அன்றாட வாழ்வியல மக்களை எந்த விஷயத்திலுமே பாதிக்கல. பட் அன்றாட விஷயத்துல திமுக அரசு இருக்குது, அவங்களோட அன்றாட வாழ்வியல திமுக அரசு இருக்குது, அதை கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்ப 2ஆம் இடம் பிரச்சனை வருது இல்லைங்களா, இந்த 2ஆம் இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை பத்தி இவர் முன்னிலைப்படுத்த விஷயத்தை அமித்ஷா திமுக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்ன நடக்கிறது, இது எங்க போகுது, நாம எங்க தப்பு பண்றோம், எந்த விஷயம் நம்ம சறுக்கி கொண்டு வருகிறோம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கேட்போம். நான் திரு சம்பத்குமார் அவர்கள்ட்ட, வீட்டுக்கு ஒரு பயனாளி இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டா திரும்ப திமுக ஆட்சி அப்படின்றாரு, நீங்க வீட்டுக்கு ஒரு ரசிகர் அப்படின்றீங்க. பயன் பெற்றவர்கள் இல்ல, அதாவது ஓட்டை தீர்மானிப்பாங்களா, இல்ல வீட்டுக்கு ஒரு ரசிகர் தீர்மானிப்பாங்க? வீட்டுக்கு இல்ல சார், வீட்டுக்கு ஒருவர் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொலைகள். இப்போ நான் திருநெல்வேலியிலிருந்து தந்தி ஸ்டுடியோலேருந்து பேசிட்டு இருக்கேன். இதே திருநெல்வேலியில் தொடர்ந்து
வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குது. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து நாள்தோறும் கூட வச்சுக்கோங்க, நாள்தோறும் இங்க வந்து கொலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த பகுதியில் வந்து படிக்க போற இல்ல டேட்டா எவ்வளவு எடுத்தாரு டேட்டா மாத்தி மாத்தி சொல்றேன் நீங்க சொல்றீங்க இல்ல. இந்த ஆட்சி வீழ்வதற்கான சில விஷயங்களை சொல்லிடுறேன். முதலில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அது இந்த ஆட்சிக்கு முதல்ல தண்டனையா இருக்கும். இரண்டாவது டாஸ்மாக், அதுல ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் வேற. அந்த டாஸ்மாக் இந்த அத்தனை சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளுக்கும் காரணம் இந்த டாஸ்மாக். இது இரண்டாவது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக குற்றங்களும் நிறைந்த ஒரு இருப்பிடமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றிருக்கிற இந்த குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சியை கொண்டிருக்கக்கூடிய ஊழல்வாத கமிஷன் கரப்ஷன் கபடதாரிகள் என்று சொல்லக்கூடிய இரட்டை வேடம் போடக்கூடிய இந்த திமுக தோற்க போவது உறுதி. இவர்களை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்க களத்தில் இருக்கிறோம். அதனால இது வந்து முதலில் 2021 வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 2026 முதலிடம் தாவேகாவுக்கு, இரண்டாவது இடம் அதிமுகவுக்கு செல்லலாம், மூன்றாவது இடமோ நாலாவது இடமோ வேணா திமுகவுக்கு போலாமே தவிர நிச்சயமாக திமுக 2027 சீன்ல இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அது முதியவர்கள் கட்சி சார், அது வந்து முதியவர்கள் கட்சி. அது இளைஞர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம், அவங்களுக்கு நாங்கள் ஓய்வு கொடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக குற்றங்கள் நிறைந்த மாநிலமாக மாற்றினதுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க சார். நேத்து வந்து தாவேகாவுக்கு ஏன் ஓட்டு போடணும்? இதே குற்றச்சாட்டு தான் சார் அதிமுக எடப்பாடி சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பார். கடந்த ஒரு 57-67 இருந்து நான் சொல்லிடுறேன் கேள்வி பதில் சொல்லிடுறேன். கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது 1967 இருந்து திமுக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி மாறி மாறி ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டையில தான் இன்னொருத்தர் வந்தாங்க. ஒரு கட்சி வேணும்னு சொல்லி தமிழக மக்கள் வாக்களிக்கல, இவங்க வேண்டாம்னு சொல்லி தான் வாக்களித்தாங்க. ஆனால் இந்த முறை புதியவர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், நல்லவர்கள் அரசியல் இருக்கிறாங்க, அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு வாக்குகள் விழும். அவர் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கே இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அது இது அப்படிலாம் இருந்திருந்தா உங்களால ஆர்கே ஆடிட்டோரியத்தில் அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்திருக்க முடியாது சார். அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு இருந்திருந்தா சட்டம் ஒழுங்கு வேற, அது வேற. கொடியேற்ற முடியல சார், கூட்டம் நடத்த முடியல சார், தண்ணீர் எல்லா இடங்களிலுமே காவல்துறை அனுமதி மறுக்குது சார். ஓகே ஓகே இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கும்போது ஒழுங்கா வரி கட்டினாரான்னு பேசணும். தலைவா படம் வரும்போது பிரச்சனை வரும்போது அம்மையார் ஜெயலலிதா கால்ல போய் விடுறாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் பேசிருக்கணும். இருங்க சார், அப்ப இதெல்லாம் பேசிருக்கணும். என்ன பாக்குறீங்க, நான் சொன்னேன் இல்லையா? அப்ப இதெல்லாம் பேசிருக்கணும். அப்ப இதெல்லாம் பேசாம இப்ப வர்றீங்கன்னா உங்களுடைய உள்ள இருக்கிற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் இயக்குறாங்க உங்களை, யார் மூலமா மக்களுக்காக வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மக்களுக்காக வந்திருக்கிறோம், இந்த மண்ணிற்காக வந்திருக்கிறோம், இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வந்திருக்கிறோம், இந்த சொல்ற மாதிரி இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்காக வந்திருக்கிறோம், இந்த மக்கள் முடிவு கட்டுவதற்காக வந்திருக்கிறோம், இந்த மன்னராட்சியை தவிர்த்து மீண்டும் ஒரு சட்டத்தின் ஆட்சியை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஓகே ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் கூட்டணி உடையும். எந்த கூட்டணி உடையும் சார்? திமுக தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உடையும். இப்ப அண்ணன் வந்து விசிகாவில் வந்து தோழர் பேசினாரு. அண்ணன் தொல் திருமாவளவர்கள் அவர்கள் எந்த கூட்டணி இருக்கிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லி. நிச்சயமாக அந்த கூட்டணி திமுக கூட்டணி கிடையாது. இன்னும் 10 மாதங்கள்ல இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உடையும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், கீழ் மட்டத்தில் கூடிய உறுப்பினர்கள் அதிகார பகிர்வை விரும்புகிறார்கள். சரி ஓகே, ஆட்சி சொல்லுங்க. விஜய் திட்டுறதுக்கு நாங்க தான் காரணம், அதிமுக பாஜக பக்கம் போறதுக்கு நாங்க தான் காரணம்னு விசிக சொல்லுது. எப்படி புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இல்ல, விஜய் எங்களை திட்டுறதுக்கு காரணம், தாவேக எங்களை திட்டுறதுக்கும் நாங்க தான் காரணம், அதிமுக பாஜக பக்கம் போனதுக்கு விசிக தான் காரணம். அது எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் எடுக்கக்கூடிய கொள்கை சார்ந்த உறுதியான முடிவு. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மையப்புள்ளியாக நாங்கள் இருக்கிறோம்.
நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்கிறோமோ அந்த அணி தான் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி தேர்தல் களத்தில் நிரூபிச்சிருக்கோம். சொல்றீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா இருப்பாங்க, ஆனா திமுகவோட விசிக இருக்க மாட்டாங்கன்னு பேராசிரியர் சொல்றேன். அதாவது இந்த ஊமைகள் கனவு கண்டா வெளியில சொல்ல முடியாது. அவங்களா அதை ரசிக்கலாம், அவங்களா சிரிக்கலாம். அது மாதிரி தான் அவருடைய சம்பத்துடைய கருத்து. நாங்கள் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த அணி உருவாக்குவதற்கு திமுக மட்டும் பாடுபடலை, கொள்கை சார்ந்து மதசார்பற்ற முற்போக்கு ஒரு அணியை உருவாக்குனதுல விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு மகத்தான பங்கு. எங்கள் தலைவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் சரி அகில இந்தியாவிலும் சரி ஒரு அணி உருவாக்கப்பட வேண்டும், சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக ஒரு அணி உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் முழு முயற்சி எடுத்து தான் இந்த அணி உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த அணியிலிருந்து வெளியேறுவோம்? நேற்று கூட திருவண்ணாமலையில் எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. இந்த அணி விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு அணி தான் 2026 வெற்றி பெற ஆட்சி அமைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.